புஷ்கலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேட்சணம் சௌரிராஜமகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் கிராமத்தில் 108 திவ்ய ஸ்தலமான சௌரிராஜ பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். இந்த ஊருக்கு கும்பகோணத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருவாரூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், மயிலாடுதுறையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஊர் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் பஸ்ஸு பேருந்தில் ஏறி திருப்புகலூர் என்ற இடத்தில் இறங்கி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டும். திருவாரூரிலிருந்து நேரடியாக பஸ் இருக்கிறது. மாயவரத்திலிருந்தும் திருவாரூர் பஸ் பேருந்தில் ஏறி சன்னாநல்லூர் என்ற ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து நாகப்பட்டினம் பேருந்தில் ஏறி திருப்புகலூர் வந்து இறங்கி அங்கேருந்து வரலாம். 4 வழிகள்லேருந்து இந்த ஊருக்கு வழி இருக்கிறது. என் பேர் முரளிதர பட்டாச்சாரியார். இந்த கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். கோயிலோட சிறப்புகள் அப்படியே சொல்லி. புண்டரீக விசாலாட்சம் சரச்சந்திர நிவாரணம் நீலாத்ருமவ திஷ்டத்தம் நீலமேக மகம்மதேன்னு மூலவர் நீலமேக பெருமாள் திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளியிருக்கிறார். நின்ன திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். பக்கத்திலேயே ஸ்ரீதேவி பூமி தேவி நாச்சியாரோட எழுந்தருளியிருக்கிறார். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகராழ்வார் 5 பேர் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் இந்த ஊரில் செய்யப்பட்டிருக்கு. திருமங்கையாழ்வார் மத்துமோர் தெய்வம் உளதன் நெருப்பாரோடு ஒத்திலேன் உத்ததும் உன் அடியார் கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறையம்மானைன்னு திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்களால் இந்த ஊரில் மங்களாசாசனம். நம்மாழ்வார் எல்ல எல்ல நினைக்கே நெடியன் குறை அள்ளி மாதரபுரம் திருபார்வினன் கல்லிலேந்த மதுசூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடுஷாராவின்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம். குலசேகராழ்வார் மண்ணுபுகழ் பௌர்சதலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகை இந்துவிட்டால் சும்பன் செயல் பன்னிரன்மா மதில் பொருசூழ் கணபுரத்தன் கருமணிகேன்னு குலசேகராழ்வார் மங்களாசாசனம். இங்கே காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகிழ்ந்திரை வாமனன் ஓட்டரா வந்து என்கை 10 தன்னடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடிலன்னு ஆண்டாள் மங்களாசாசனம். அதனால் 5 ஆழ்வார்கள் இந்த ஊரை பற்றி மங்களாசாசனம். உத்பலா வதகே திவ்யே விமானே புஷ்கரேட்சணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு சௌரிராஜ பெருமாள் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் திருநாமத்தோடு எழுந்திருக்கிறார். சோழராஜா காலத்தில் சுவாமிக்கு முடி வளர்ந்ததா ஐதீகம். சோழராஜா வர தரிசனம் பண்ணுறதுக்கு அவர் மரியாதை பண்ணுறதுக்கு மாலை அர்ச்சகர் போடுறாரு. மாலையை கண்ணில் ஒத்திக்கிறார். ஒத்திக்கும் போது அதில் முடி இருக்குது. முடி இருந்தவொடனே ஏதுன்னு கேட்குறாரு அர்ச்சகர்கிட்ட ராஜா. இப்போ அவர் பயந்து போய் பெருமாளுக்கு உண்டு இந்த ஊரில் முடின்னு சொல்லிடுறார். பெருமாளுக்கு ஏது முடி, நான் மறுநாள் கார்த்தால வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறச்ச பெருமாள் முடியோடு தரிசனம் கொடுத்தாராம். அதனால் பெருமாள் சௌரிராஜ பெருமாளை இந்த ஊரில் எழுந்திருக்கார். முடியோடு இந்த வரைக்கும் முடியோடு தரிசனம் கொடுக்குறார் பெருமாள். ஸ்ரீதேவி, பூமி தேவி, ஆண்டாள், பத்மாவதி 4 நாச்சியாரோட உற்சவர் எழுந்திருக்கிறார் இந்த ஊரில் விசேஷமாக. ஸ்ரீதேவி பூமி தேவி தான் மற்ற ஊரில் இருப்பா. இந்த ஊரில் ஆண்டாளும் பக்கத்திலே இருக்கா. மங்களாசாசனம் பண்ணுறதுனால பக்கத்திலே இருக்கா. பத்மாவதி நாச்சியாருங்கிறது திருக்கல்யாண நாச்சியார். அவர் அதாவது கன்னிகாதானம் வாங்கிக்கிறார் பெருமாள். உபரேஸ்வருடைய குமாரத்தையும் கன்னிகாதானம் வாங்கிக்கிறதுனால அவர் பத்மாவதி நாச்சியார், திருக்கல்யாண நாச்சியார். சுவாமி தானகஸ்தமாக எழுந்தருளிருப்பார். இல்லை அவரையும் அபயகஸ்தம் இல்லை வரதகஸ்தமாக இருக்கும். இந்த ஊரில் தானகஸ்தம் கையேந்தனை மாரி சேவை சாதிக்கிறார். ஒரு சக்கர பிரயோகமாக இருக்கார் இந்த ஊரில். விகடாட்சன்னு அசுரனை சம்ஹாரம் பண்ணினதுனால இங்கே சக்கர பிரயோகம். மூலவர் உற்சவர் எல்லாருக்கும் சக்கர பிரயோகமாக இருக்கும். சக்கரம் விடுற மாரி திரும்பின மாரி இருக்கும் இந்த ஊரில் விசேஷம். பக்கத்திலேயே உள்ளுக்குள்ள பக்ஷிராஜன், தண்டக மகரிஷி 2 பேரும் எழுந்திருக்கார். 2 பேருக்கும் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்ததா ஐதீகம். அதனால் உள்ளே 2 பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி கல்யாணம் வருவாங்க, குழந்தை, இந்த மாதிரி விசேஷங்கள் உள்ள ஏதாவது விஷயம் இருக்கு? இந்த ஊரில் பிரதி அமாவாசை கைத்தல சேவைங்கிறது விசேஷம். அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாதர் விபீஷணருக்காக அவருடைய நடையழக காமிச்சதா ஐதீகம். இந்த ஊரில் ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்தில் அங்கே படுத்துட்டார். விபீஷணர் கேட்குறார், உன்னுடைய நடையழகை நான் அங்கே பார்க்குறதே இங்கே படுத்துட்டேன்னு. அதுமாரி மேலை வீடு ஸ்ரீரங்கம்னு திருக்கண்ணபுரம் கீழே வீடாகவும் போற்றப்படுகிறது. அந்த கீழே வீட்டுக்கு போய் நான் சேவை சாதிக்கிறேன்னு சொன்னார் ரங்கநாதர். அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால கைத்தல சேவை 12 மணிக்கு, அமாவாசை தோறும் 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு கைத்தல சேவைங்கிறது விசேஷமாக இருக்கும். அதுமாரி அன்றைக்கி கார்த்தால இந்த குளத்தில் 9 துறைகள் இருக்குது. 9 துறைகள்லையும் குளிச்சுட்டு கல்யாணம் ஆகாதவா, குழந்தை இல்லாதவா குளிச்சுட்டு பெருமாளை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணால் கல்யாணம் ஆகாதவள் கல்யாணம் ஆக முடியும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேர் கிடைக்கும்னு இந்த ஊரில் விசேஷமாக சொல்லப்படுது.
இது எத்தனாவது திவ்ய தேசம்? இது 17வது திவ்ய தேசமாக அது கருதப்படுது. திவ்ய தேசத்தில் 17வது திவ்ய ஸ்தலமாக இருக்குது. ரொம்ப நன்றி.